டியர் பிக் பாஸ் டீம், உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன சார் ப்ராப்ளம்? டிக்கெட் டு ஃபினாலேவே தீவிரமா கொண்டு போகணும் அப்படின்றது உங்க எய்ம். அது எங்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக தான் செய்றீங்கன்றது தெரியுது. இருந்தாலும் நேத்து நடந்த அந்த ட்ரம் டாஸ்க்லாம் இருக்கே, அதெல்லாம் பாக்குறப்போ நமக்கே பயமாயிடுச்சு. அந்த ட்ரம்மை போட்டுட்டு அவங்க நடக்கிறப்போ இல்ல யாராவது தள்ளி விடுறப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ கீழே விழுந்துட்டாங்க. அப்போ தொண்டையில போய் எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்கும். அப்ப சேஃப்டிக்கு கையும் வைக்க முடியாது, காலும் வைக்க முடியாது. சோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுட்டு அப்படியே இந்த கேமை கொண்டு போனீங்கன்னா பாக்குற எங்களுக்கும் கொஞ்சம் பதறாம இருக்கும். நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கேம்னால பெரிய லெவல்ல அடிப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி மஞ்சரி, அருண், விஷாலுக்கெல்லாம் நல்லாவே அடிபட்டு இருந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் சேஃபா பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள், அவ்வளவுதான். நீங்க சொன்ன ஒரு பொண்ணான வார்த்தைகளும் எங்க நீங்க சொல்றீங்களோ அங்க போய் அது வேற ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இப்போ நேத்து எபிசோட் ஸ்டார்டிங்லயே நியூ இயருக்கான கேக் எல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி அப்படியே ஜாலியா ஸ்டார்ட் ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஃபுல்லா செலிப்ரேஷன் தானா அப்போ அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 5 to 10 minutes தான். அதுக்கப்புறமே ஸ்ட்ரெயிட்டா டாஸ்க் 8க்கு போயிட்டாங்க. இந்த டாஸ்கின் பெயர் உருட்டு பால். இதுல நம்ம மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். அந்த சான்ஸ்ல ஒரு பெரிய பால், ஒரு குட்டி பால் ரெண்டுத்தையும் வச்சு உருட்டி ஒண்ணும். அப்படி உருட்டுறப்போ அங்க 9 வெள்ளை கட்டைகள் இருக்கும். அந்த கட்டையில ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட போட்டோவும் ஒட்டி இருக்கும். அதை உருட்டுறவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அழகா அடிக்கலாம். உருட்டி விட்டதுக்கு அப்புறம் எல்லாமே கீழே விழுந்தே ஆகணும். அப்படி வேலைன்னு வச்சுக்கங்க. யாரோடதெல்லாம் வேலையோ அவங்க எல்லாரும் சேர்ந்து உருட்டுறவங்களோட பாயிண்ட பிரிச்சு எடுத்துக்கலாம். மொத்த பாயிண்டையும் அத பாதியா பங்கு பிரிச்சு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? அப்படி ஒரு வேளை எல்லா கட்டையும் கீழே வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லா சேவ் ஆகும். அதோட சேர்த்து 3 பாயிண்ட் அடிஷனலா கொடுப்பாங்க. திஸ் இஸ் த கேம். நல்லா இருக்க. இத ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அருண் வந்தாரு. 2 உருட்டு உருட்டுனாரு. ஒரு கட்டையிலயும் படல பால். சோ அவரோட மொத்த பாயிண்டையும் யாரார் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 6 பேரும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த பாயிண்ட் எனக்கு வேணாப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அத கடைசியா ராணவ், ரயான் மற்றும் ஜாக்லின் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதன்படி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு முட்டை பாயிண்ட் அண்ட் அவரோட பழைய 3 பாயிண்ட்டும் இவங்க 3 பேரும் 3ஆ பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சு. அடுத்தபடியா விஷால் உருட்டினாரு. அந்த உருட்டின் முடிவில் ராணவ், ரயான், மஞ்சரி அண்ட் தீபக் இவங்களோட பின்கள் கீழே விழவில்லை. சோ விஷால் கிட்ட இருந்த 6 பாயிண்ட்ல ராணவ், ரயானும் ஒன்னு எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சரி அண்ட் தீபக் தலா 2 பாயிண்ட்ஸே எடுத்துக்கொண்டனர். அடுத்து வந்த இந்த ரயான் பயபுள்ள ஃபர்ஸ்ட் உருட்டுச்சு, ஒண்ணுமே விழல. ரெண்டாவதா உருட்டுச்சு பாருங்க, மொத்தமா வந்துச்சு. சோ அடிஷனலா 3 பாயிண்ட் வந்து இப்போ எவ்வளவு தெரியுமா தலைவருக்கு பாயிண்ட்? 10 + 3 = 13 பாயிண்ட். இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம். அடுத்தபடியாக உருட்ட வந்தார் நம்ம ஜாக்கு. அந்த பயபுல எல்லா கட்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஆனா சௌந்தர்யா கட்டையை மட்டும் தள்ளி விட முடியல. சோ ஜாக்கின் மொத்த மதிப்பெண்களும் ஹாயா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம சௌந்தர்யாக்கு மொத்தமா போயிடுச்சு. இதன் முடிவில் சௌந்தர்யாக்கு 10 பாயிண்ட். நல்ல கலெக்ஷன். யாருக்கிட்ட ரவுண்ட் அப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா. அடுத்ததாக உருட்ட வந்தார் பவித்ரா. அவங்க உருட்டின் முடிவில் முத்துவன், மஞ்சரி கட்டை மட்டும் விழல. சோ பவித்ராவின் மொத்த மதிப்பெண் இவங்க 2 பேருக்கு போச்சு. அடுத்து தீபக் உருட்டினாரு, மொத்தமும் காலி. சோ எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட். அடுத்து சௌந்தர்யா உருட்டினாங்க, அவங்களும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. சோ அந்த அம்மாக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட். அதன்படி ரயான் அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே இப்ப 13 பாயிண்ட்ல இருக்காங்க. இதை நம்ம சௌந்தர்யாவே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க. நான் ஜெயிச்சு வாங்கினது அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு தலகால் தெரியாம ஆடாத. அடுத்து இந்த முத்து பயவுல உருட்டுச்சு. ஃபர்ஸ்ட் உருட்லயே எல்லாமே வந்துச்சு. பட் அதை உருட்டி முடிச்ச உடனே வாட் சில்லி கேம் இஸ் திஸ், ஒரு அடியிலே வந்துச்சே, சி ஏதோ டஃபா யோசிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு 3 பாயிண்ட் தூக்கிட்டு போயிட்டார். சூப்பர், நிஜமாவே நீங்க தானா? இட்ஸ் மீ. எல்லாத்தோட அல்டிமேட் என்ன தெரியுமா? எவன்டா அது எனக்கு கேம் சரியா வரல, ஒழுங்கா ஆட தெரியலன்னு சொன்னதே இப்ப பாரு அப்படின்னு நம்ம ராணுவ உருட்டினாரு பாருங்க. எல்லாமே கீழே வந்துச்சு. இப்ப பேசு அப்படின்ற மாதிரி கேஷுவலா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம ராணுவ. கரெக்டா இருக்குதா? அடுத்து வந்த மஞ்சரியும் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சோ இந்த டாஸ்கின் முடிவில் ரயான் அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே 13 பாயிண்ட்ஸ், விஷால், ஜாக்குலின், பவித்ரா அண்ட் அருண் 4 பேரும் முட்டை பாயிண்ட், முத்து 11 பாயிண்ட், மஞ்சரி 12, தீபக் 10 அண்ட் ராணவ் 9 மதிப்பெண்கள். இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உசுர கொடுத்து ஆடி இருக்கவே வேணாமே, ஸ்ட்ரைட்டா இங்கே வந்து ஸ்கோர் பண்ணிருப்போமே. உங்க டாஸ்க்ல தீய வைக்க அப்படின்னு அதிகமா பாயிண்ட் வச்சிருந்த எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ, மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. இன்னொரு பக்கம் அப்பாடா நம்ம ஃபர்ஸ்ட் வந்த டாஸ்க்ல எல்லாம் பெருசா ஆடாதது நல்லதா போச்சு, ஈஸியா ஒரு பாலை உருட்டி ஜம்மனி எல்லா பாயிண்டையும் தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு சில பீஸுங்களாம் நினைச்சிருக்கோம். அப்பாடா
ஒரு 48,000 தேர்ச்சி. பட் இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம முத்து நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கேக்கலன்னா விடுவா போறீங்க. சொல்லு அப்படின்னு சொல்ல விட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட பாயிண்ட்ஸ் ஈக்குவலா போற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு மத்தவங்களுக்காக பேசுற மாதிரி தன்னோட பாயிண்ட்டை சேவ் பண்றதுக்கு அவர் பிளான் பண்ணாரு. கட்சியா முடிவானது இண்டிவிஜுவலா அவங்கவங்க யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சோ இத மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தியா அவன் எப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பிக் பாஸ் போடுற ரூல்ஸே மாத்தி இவன் தனியா ஒரு ரூல்ஸை கொண்டு வரான். இப்படிலாம் அவன் பண்றதை பாக்குறப்ப இரிட்டேட் ஆகுது. பேடு பாய் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. பேடு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பவித்ரா அந்த லக்குல எல்ல அப்படின்ற வார்த்தை கூட நம்ம பக்கம் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் தலையெழுத்து. ஆனா நீங்க சொல்லுங்க மக்களே, இது லக் பேஸ்ட் கேமா? இது அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த ரயான் என்ன சொன்னாரு, நேத்து இந்த ராணுவ பார்த்துட்டு முத்து ஒன்னு சொன்னா தெரியுமா, இதனை ஹீரோயிக் மொமெண்டா விஷாலுக்கு அவன் பாயிண்ட் அள்ளி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னா அதே வாயி இன்னைக்கு வந்து எல்லாரோட பாயிண்ட்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசுறானே, அது என்ன இவன் ஹீரோயிக் மொமெண்டா அப்படின்னு இவர் கேட்க, டேய் அவன் அப்படிலாம் சொல்லடா, விஷால் போட்ட எஃபோர்ட் ஜாஸ்தி, அதுல வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணி ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டை காமிச்சோம் அப்படின்னா அவன் போட்ட எஃபோர்ட்ஸ் கம்மி ஆயிடும், அதனால இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு தான் அவன் சொன்னான். தவிர்த்து நீ சொல்ற மாதிரிலாம் சொல்லடா அப்படின்னு முத்து அடிக்கவும் செஞ்சாங்க, சப்போர்ட்டும் பண்ணாங்க. இத முத்து வெளியே வந்து பார்த்தாருன்னா என்ன இதே ஒரு கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டு இன்னொரு கண்ணத்துல இப்படி தடவி கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆயிருவார். கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். இதெல்லாத்தையும் ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருந்த நம்ம சௌந்தர்யா, அட நீங்க ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் அது நியாயம் இல்லை இது சரியில்லை நீட்டு நசன் பேசிக்கிட்டு போங்க நான் கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்புனாங்களா. யாரை பார்த்து நசங்கிற, நான் பேசுறப்ப மட்டும் உனக்கு நசனசாவா? இங்க பாரு சௌந்தர்யா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. டேய் நேத்தி நடந்தது நேத்தோட விடாண்டா, அதை எடுத்துன்னு வந்து இன்னைக்கு கனெக்ட் பண்ணி ஏன் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசுறேன், இந்த வீட்டுக்குள்ள நடந்தது தானே பேசினேன். டேய் விட்ரா மஞ்சரி, என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பத்தி பேசல, என்ன பத்தி தான் நசன் பேசுறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு நான் பேசி ஆக வேண்டும் அப்படின்னு இந்த பீசுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. ஆனா எதுக்கு அடிச்சுக்குதுங்க அப்படின்னு கேட்டா நச அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்காக. இதை கேமரா இல்லாதப்போ சொல்லியிருந்தா நம்ம ரயான் சும்மா விட்டுருப்பாரு. இத்தனை பேர் என்ன கேமரால பாத்துட்டு இருக்காங்க, என்ன பார்த்து நசன் சொல்ற, அப்ப முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே சொல்லுல தார், இதை நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த பீஸ் போராடுது. இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் கேமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பேசிக்கிட்டேன். எதுக்கு கேமை முடிச்சு விட்டு வீட்டுக்கு போனோமா சந்தோஷமா இருந்தோமா பார்ட்டி பண்ணோமான்னு இல்லாம வாட் கைஸ் யூ ஆர் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில என்னதான் முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசி டயர்ட் ஆகி எப்படி சோர்ந்து போய் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அடுத்தபடியா ஒரு கால் வந்துச்சு, அது ஓடி வந்து நம்ம மஞ்சரி எடுத்தாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டது என்றால் வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்கள ஹேர் கலரிங் பண்றதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ரயான் சொல்லியிருக்காரு போல இருக்கு மஞ்சரி கிட்ட, ஒருவேளை அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அதனால யோசிக்காம ரயான் பேரை சொல்லி விட்டாங்க. இப்போ நம்ம முத்துக்கு சம கடுப்பு, ஏன் ஜாக் பேரை சொல்லாம ரயான் பேரை சொன்ன, ஜாக்குக்கு முட்டை பாயிண்ட் தானே இருக்கு, என்ன மஞ்சரி நீ அப்படின்னு கோச்சிக்கிட்டார். இதை நம்ம ஜாக்கு அடடா என் மேல முத்துக்கு இவ்வளவு பாசமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ரயான் ஆல்ரெடி 13 பாயிண்ட்ல இருக்கான், இப்போ அவனுக்கு வேற பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறியா நீ, மூஞ்சிய பாரு மூஞ்சிய அப்படின்னு நினைச்சுதான் அந்த கேள்வியை கேட்டாரு. பாவம் அது நம்ம ஜாக்குக்கு புரியல, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம், ஃபைனலி கலரிங் பண்ணிட்டு வெளியே வந்தாரு. கலர் கோழி குஞ்சு மாதிரி ஆகி போச்சு மண்டை பச்சை பசேன்னு. டாஸ்க்குக்காக எவ்வளவு இறங்குது இந்த பைப்புல, கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. பட் அப்படியே சர்றன் ரீவைன்ல போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த ஜாக்கி என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா, எபிசோட் ஸ்டார்ட்ல ஐ லவ் யூ சோ மச் மஞ்ச் அப்படின்னு எழுதி மஞ்சரியை சர்ப்ரைஸ் பண்ணி கட்டி புடிச்சு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால ஜாக்கு பெருசா எதிர்பார்த்தாங்க மஞ்சரி நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு கட்சியில ஒரு பாயிண்ட்ல நம்ம மஞ்சரி வந்து ஐயோ நான் கேமை தப்பா விளையாட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா. எப்பா இப்பயாவும் உன் மரமண்டைக்கு புரிஞ்ச அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு கவுந்து படுத்துக்கிட்டாரு நம்ம முத்து. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். சோ இந்த டாஸ்கின் முடிவில் மஞ்சரிக்கு கிடைக்கப்பட்டது 3 பாயிண்ட். அதுல ரயானோட டீல் பேசினது அவருக்கு 2 பாயிண்ட், மஞ்சரிக்கு வெறும் ஒரே பாயிண்ட். சோ இப்போ ரயானுக்கு 15 பாயிண்ட் இருக்கு. விட்டா 100 தொற்றுரும் போல இருக்குதே. I am the only one. சூப்பர் ஒன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் என்னவென்றால் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ட்ரம் டாஸ்க். அது உள்ள தலை கை கால்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த ட்ரம் மேல ஒட்டி இருக்க போட்டோவை கழட்டி தூக்கி போடணும். அப்படி போட்டாங்க அப்படின்னா அவங்க கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபைட். ஆனா அந்த ட்ரம்ல இருக்கிற போட்டோல ஒரு பீஸ் மிச்சம் இருந்தா கூட அவங்க கேம்ல இன்னும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த 4 பீஸ் கொண்ட அந்த ட்ரம்ல இருக்க போட்டோவை 4 பக்கமும் பிச்சு போடுறது தான் இந்த டாஸ்க். இதுக்கு பேர் டாஸ்கா? சரி இதோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு 5 4 3 2 1 அப்படின்னு பாயிண்ட்ஸ் வரும். இதுக்கு
முன்னாடி நடந்த டாஸ்க் மாதிரியே. ஆனா மருத்துவர்கள் முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ராணுவ பயபுள்ளையை அனுப்பாதீங்க, அனுப்புனீங்கன்னா சோலி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. இல்ல பாஸ் விளையாடுறேன் அப்படின்னு கேட்டாலும் நஹி பேட்டா அப்படின்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. சோ எப்பவும் போல நம்மளுக்கு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார். நம்ம கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிருப்போம், ஃபுட்பால் கமெண்ட்ரி கேட்டிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சண்டை காட்சியை லைவா கேட்க போறோம். இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. டீம் அலையன்ஸ் அப்படின்ற பேர்ல. அதுல முக்கியமா நம்ம முத்து தனியா கூட்டு போய் கண்ணம்மா வீட்டுக்காரையும் விஷாலையும் வச்சு பேசிட்டு இருந்தாரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து அடிக்கலாம்டா சரிடா அப்படின்னு. அந்த போட்டோ எரிக்கிற டாஸ்க்ல இப்படிதான் பிளான் போட்டு எங்களை காலி பண்ண, இந்த தர ஓட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜாக் உள்ள பூந்து, இங்க பாருங்க நம்ம 3 பேர்கிட்டயுமே பாயிண்ட்ஸ் கிடையாது. சோ யாரு டாப் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள போய் அடிக்காதீங்க. அதுக்கு பதிலா டாப் 5ல யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள விட்டு வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. என்ன இது தனியா பிளான் போடுதே, சரி அப்படியே போய் கேட்போம் அப்படின்னு சேர அடுக்கிற மாதிரியே நம்ம முத்து போய் கண்ணை பாத்துக்கிறியா, வருடமா நிக்காது, அங்கேயுமா ஓடினே இருக்கும். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாக்கே நாங்க ஆல்ரெடி பேசி வச்சிருக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, நானும் தனியா பேசி வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களா. என்ன ஜாக் இப்படி பண்ற, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா எல்லா பீஸுங்களும் இந்த தடவை ரொம்ப உசாரா இருக்குதுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த முத்து பேச்சை கேட்கவே கூடாது, மண்டே கல்வி ஏதாவது பண்ணி விட்டுருவான் அப்படின்ட்டு. ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் ஆட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படியே டாஸ்க் ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு, ஜவ்வு முட்டாய் மாதிரி. இது சரிப்பட்டு வராது, டீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி 3 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ரயான், விஷால், சௌந்தர்யா இவங்க 3 பேரும் ஒரு டீம். ஜாக்கு, முத்து, அருண் 3 பேரும் ஒரு டீம். மஞ்சரி, பவித்ரா அண்ட் தீபக் இவங்க 3 பேரும் ஒரு டீம். இப்போ நம்ம முத்து என்ன பண்ணாரு, என்ன ஓகேவா அப்படின்னு மஞ்சரி டீம் கிட்ட பேசி இந்த 3 பேரை 6 பேராக மாற்றினார். இது தெரிஞ்சது தானே. அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளான் ரயான் அண்ட் சௌந்தர்யா பாயிண்ட்ஸ் காலி பண்ணணும். அண்ட் அவர் ஓப்பனாவும் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு சௌந்தர்யா ஒன்ன அவுட் ஆக்கணும் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே சௌந்தர்யாவோட பிச்சு தூக்கி போட்டார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. நீ அடி வாங்குறதுனால பார்க்க முடியலடா, இப்போ உனக்கு போலவா ஓடிடலாம். ஆனா அதை பிக்க போறதுக்கு முன்னாடி ஒன்னு டிஃபென்ஸ் மோட்ல ஆடணும், இல்ல அஃபென்ஸ் மோட்ல ஆடணும். ஆனா நம்ம சௌந்தர்யா உடுங்கடி, என்ன கை வைக்காதீங்கடி, போங்கடி எப்படி அப்படின்னு கத்தி கத்தி எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே யாராவது போய் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அஃபென்ஸ் மோடு டிஃபென்ஸ் மோடு கேள்விப்பட்டிருக்கிறோம், இது என்ன புது மோடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சௌந்தர்யா பண்றப்போ. கட்சியில எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே ரயானை டார்கெட் பண்றது தெரிய வந்துச்சு. சோ என்னவோ பேசி பார்த்தாரு, ஒண்ணு வேலைக்கு ஆகல. கூட சுத்தன செவ்வாழை ஜாக்கு நீயுமா பண்ற, இரு உன்னை எப்படி அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எமோஷனலா ஒரு சில டயலாக் எல்லாம் போட்டு விட்டாரு. அதுக்கேத்த மாதிரியே இங்க பாரு ரயான், இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம பேசாத ரயான், நான் ஒண்ணு தேவையில்லாம பேசல, உண்மையா தான் பேசுறேன் அப்படின்னு டிஆர் மாதிரி பேசிட்டு இருந்தாரு நம்ம ரயான். இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார். இப்படியே கேம் ஃபயர் மோட்ல போயிட்டு இருந்துச்சா, பொசுக்கு நம்ம மஞ்சரி கீழே விழுந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மஞ்சரிக்கு கழுத்துல அடிபட்டுருச்சு. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருமுனாங்க, பேச முடியாம கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஓகே தான் அப்படின்னு கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தப்பி தவறி தப்பான பொசிஷன்ல எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா. அவங்க பொழப்பே அவங்க தொண்டையை நம்பிதான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பேச்சாளர், ஏதாவது எசக்க பசக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, கடவுள் புண்ணியத்துல ஒன்னும் ஆகல. இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி கேமுக்குள்ள வந்த மஞ்சரியோட ஸ்போர்ட்டிவ்னஸை பாராட்டியே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் முத்து, ஜாக், அருண் இந்த 3 பீஸுங்களும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனை போட்டுச்சிங்க. நான் அவரை டைவர்ட் பண்றேன், நீ இவரை டைவர்ட் பண்ணு, அப்படியே போய் ரயானோட புடிங்கிடலாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு உள்ள போய் ஆட போனாங்க. எதிர்பார்த்த மாதிரியே விஷால் அண்ட் ரயானை ஓரம் கட்டினாங்க. அந்த டைம்ல ரயானை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக விஷால் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட ட்ரம்மை புடிச்சு இழுத்தாரா. 2 பேரும் கீழே விழுந்து கண்ணம்மா வீட்டுக்காருக்கு லைட்டான அடி, விஷாலுக்கு பயங்கர அடி. பட் இது நடக்கிறப்போ 2 பேருமே பார்டரை விட்டு வெளியே போயிட்டாங்களா. ஏய் உள்ளவா, உள்ள வந்து கேம் ஆடே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறப்போ பவித்ரா முத்துவோட போட்டோவை புடுங்கி தூக்கி போட்டாங்க. ஏமா என்னமா நீ கேம் ஆடிட்டு இருக்கிற, நிறுத்துன்னு சொல்லிட்டு தானே பேசிட்டு இருந்தோம், இப்ப போய் புடுங்குற, ஏங்க நீங்க பார்டருக்குள்ள இருக்கிறப்ப தான் புடுங்கின, போய் ப்ளே பண்ணி பாருங்க வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த கேம் கண்டினியூ ஆகிறப்போ பிக் பாஸே முடிவெடுத்தாரு அப்படின்னா முத்து அவுட் தான். வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லையா. இல்ல அந்த டைம் ஹோல்ல இருந்துச்சு, சோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா முத்து இன்னும் கேம்குள்ள இருக்காரு. முதல்ல இந்த கேம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்ற லெவலுக்கு உள்ள ஒரு பயங்கரமான கலவரமே நடந்துச்சு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இவங்க 2 பேருக்கு அடிபட்டதுனால மத்தவங்க எல்லாரும் குடுகுடுன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டு போனாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், விஷால் ரிட்டர்ன் வரல. சோ நம்ம அருண் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா விஷால மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ். அதை கேட்டு ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதட்டப்பட்டு அழுதாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அருணியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒண்ணு பெருசா அடி இல்ல அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரா ரிட்டர்ன் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப கட்டி பிடிச்சு உனக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துட்டேன்டா அப்படின்னு முத்தம் கொடுத்து ஃபீல் பண்ணாங்க. பாத்தீங்களா, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். கத்துக்குங்க அவங்கள்ட்ட இருந்து. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல கூட கேம் ஆடுறானுங்க பேட் ஃபெல்லோஸ்.
பட் இந்த கேப்ல இந்த ஜாக்கும் ரயானும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ரயான் பயங்கரமா ஜாக்க பத்தி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஜாக் என்ன சொன்னாங்க, என் கேரக்டரே தப்பா காட்டுறான், எனக்கு பாயிண்ட்ஸே கிடையாது, முட்டையில இருக்கு, இப்போ நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா இல்ல நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கணுமா, எப்படி எல்லாம் வார்த்தை விடுறான் தெரியுமா அவன், இப்படி எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றப்போ ரயான் அப்படின்ற வார்த்தையை சொல்லாம ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ ப்ரோவா, சரி ஓகே அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு இவரு. நாளைக்கு நீ தெலுங்குலயே வந்து கடை ராடான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டான். குட் பை. ஸோ சௌந்தர்யத்தை தனியா போய் எனக்கு தலையில கலரிங் பண்றக்கப்போ ஒரு அக்கா மாதிரி என் பக்கத்துல உட்காந்து என் தலையெல்லாம் கிளீன் பண்ணி விட்டான் ஜாக். அவ்வளோ செஞ்சுட்டு இப்போ வந்து என்ன ப்ரோன்னு கூப்பிடுறா, இதெல்லாம் சரியா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. அதை பாக்குறப்போ என்ன இந்த ரெண்டு பீஸுங்களும் கூடு விட்டு கூடு மாறிடுச்சா, ஜாக்கு தானே யூஸ்வலா இதை பண்ணுவாங்க, அவங்க இப்ப கேமை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பீஸ் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கு, இது பாசமா இல்ல வேஷமா என்னையா சொல்ல வர ரயானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சரி இப்போதைக்கு இந்த டாஸ்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன ஆக போகுது, யார் இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் அப்படின்றது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமாக ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டாஸ்க் எல்லாம் பார்த்து கொடுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் இந்த டாஸ்கே கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பாத்துக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதையும் பார்த்து தானே ஆகணும். அதுக்காக தான் சொன்னேன். கட்சியில நம்மளையும் நல்ல மாதிரி பேச வச்சுட்டாங்களே. சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.